கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, கற்பு என்பது எங்கே இருக்குது, அது இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பு என்பது ஒரு உருவத்தையோ ஒரு அங்கத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அழகியோ பொறுத்து கிடையாதுங்க. கற்பு என்பது நல்லொழுக்கத்தின் ஒரு வெளிப்பாடு தான். இயற்கைக்கும் இந்த மனித குலத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. உணவு சங்கிலி எப்படி இயற்கைக்கு ஒரு தொடர்பு இருப்பதோ அதே மாதிரி தான் இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு அங்கமாக ஒரு தொடர்பு இருக்குது. அறிவியலையும் ஞானத்தையும் ஒன்றிணைத்து தெய்வீகத்தின் வழியில் கொண்டு வந்தவர்கள் தான் தமிழர்கள். இந்த தமிழர்கள் ஏன் கற்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, மனித குலத்தின் மிக முக்கியமான அங்கமாக பெண் திகழ்கிறாள். அந்த பெண் தன்னுடைய நல்லொழுக்கத்தின் காரணமாக ஒரு குடும்பத்தை அனுசரித்து வாழ்வதோ மட்டும் இல்லாமல், தன்னுடைய அன்பினால் இந்த குடும்பத்தை மட்டும் இல்லாமல் சமுதாயத்தை ஒரு சீரான வழியில் கொண்டு போவதற்கு தான் இந்த கற்பை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்பு அதிகரிக்க வேண்டுமானால் நல்ல குணம் இருக்கணும். குடும்பம் முன்னேற்றம் வேணுமானால் குடும்பத்து மேலே பெண்ணுக்கு அக்கறை இருக்கணும். இதுக்காக தான் ஒரு கற்பென்ற ஒரு பயத்தை கொண்டு பெண்களை ஒரு சீரான வழியில் கொண்டு வந்தாங்க தமிழர்கள். இது ஒரு அங்கத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியோ குறிப்பிட்டு சொல்வதில்லை. ஆண் பெண் இருபாலருக்கும் சமத்துவமானது கற்பு. இது நடிகர் டி ராஜேந்தர் தன்னுடைய படத்தில் நடிக்கக்கூடிய அனைத்து பெண்களையுமே தொடாமல் தான் நடிச்சிருப்பார். சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் இருந்திருக்காரு தமிழ் திரையுலகத்தில். அதே மாதிரி தான் பெண்கள் கற்பு என்பதை நல்லொழுக்கத்தின் வழியாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் பின்பற்றினாங்க. ஒரு அங்கத்தை பற்றி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நன்றி.